திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கும் பெரியாரிஸ்டுகளை எதிர்ப்பதற்கும் பாஜக எதிர்ப்பாளர்களை எதிர்ப்பதற்குள்ள அம்பேத்கர் பயன்படுத்த ஆனந்தவுடன் வெளியிட்டு விழாவில் பார்த்தோம்ல. இப்ப அம்பேத்கர் பத்தி அமித்ஷா மோசமா பேசியிருக்காரு. ஆனந்தவுடன் என்ன பண்றாரு? பாயாசம் பாசிசத்துக்கு விளக்கம் கொடுத்தாருல, அம்பேத்கர் புத்தகத்தை அவர் தானே வெளியிட்டாரு. வேற கண்டிச்சு ஏதாவது சொல்லிடுவாரு விஜய் அவர்கள் கண்டிச்சு? விஜய் கண்டிச்சுதான் நான் பார்த்தேன். வேற யாருக்கோ மாதிரி கடிச்சிட்டு கடைசியில அதை குறிப்பிட்டு இருக்கிறாருங்கிறது ஒண்ணு. அது கூட பரவாயில்ல. விஜயாவது அம்பேத்கர் இப்பதான் ஒரு வாரமா தான் அவர் அம்பேத்கர் கருத்துக்களை ரொம்ப தீவிரமா பேசுறாரு. ஆனா ரொம்ப தீவிரமா பேசுகிற இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள் என்ன கருத்து சொல்லி இருக்கிறாங்கன்னு நான் இன்னும் பார்க்கல. இன்னும் இது வரைக்கும் நான் பார்க்கல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராகத்தான் அம்பேத்கரை பார்க்கிறோம்ன்றாங்க. யார் சொல்றது? விஜய சொல்றாரு. இல்ல இன்னொன்னு அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா உள்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் அப்படின்னு சுற்றும் நட்பும் சூழ வருகை தந்து அப்படின்னு கல்யாண பத்திரிகையில போடுவாங்கல்ல. இது அவங்ககிட்ட சொல்லியிருப்பார் படுத்துறது விஜய். இந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா இங்க வண்டி ஓடாது, ஒரு வார்த்தை உள்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம், சேர்த்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. அப்படிதான் இருந்தது இந்த அறிக்கை. ஆனா அந்த அறிக்கை கூட இல்லைங்கிற அம்பேத்கரிஸ்டாக பேசுறவங்க கிட்ட மத்தியில, சினிமா பிரபலங்களா இருக்கிறவங்க திமுக பற்றி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு வன்முறை நடந்துருச்சு, ஏதாவது நடந்துருச்சுன்னா நேரடியாக திமுக கண்டிச்சு பேசுற சினிமா இயக்குனர் இருக்கிற அம்பேத்கரிஸ்டா இருக்கிற அவங்க அமித்ஷாவோட மோசமா சொல்லிருக்கும் போது அது குறித்து அவங்க வெளிப்படையா ஒரு சின்ன வார்த்தை கூட போட மாட்டாங்களே. ஏங்கிற அந்த பின்புலம் இருக்கு பாத்தீங்களா. இது பல அமித்ஷா அவரை மட்டும் அமலப்படுத்திக்கல. அம்பேத்கர் பேர்ல அவர் சொன்னாரு, நீங்க ஃபேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் இருக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்துற பல பேர் அமித்ஷா நீங்க அமலப்படுத்தி இருக்கிறாருங்கிறது உண்மை.